கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வார்த்தைகளோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தியானிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். அப்போ போன வாரம் ஒரு பாடம் ஆரம்பிச்சோம், முடிக்க முடியாம இந்த வாரம் அந்த பாடத்தை நம்ம முடிக்க போறோம். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா என்ன பாடம்னு? அதெல்லாம் நாங்க மறந்துடுவோமா அப்படிங்கிறீங்களா? எஸ்தர் இல்லைங்களா? எஸ்தர் பாடம் தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். த புக் ஆஃப் எஸ்தர். எஸ்தர் பாடத்தை முழுக்க நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஆசைப்பட்டுட்டோம். போன வாரம் நம்ம ஒண்ணுமே விசேஷமா நம்ம பார்க்கல. அதுல இருக்கிற அதிகாரங்களை பத்தி தான் நம்ம அந்த அதிகாரங்கள்ல இருக்கிற காரியங்களை தான் நம்ம பார்த்தோம். எத்தனை அதிகாரங்கள் பார்த்தோம்? 6 அதிகாரங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இனி இருக்கிற அதிகாரங்களை சுருக்கமா நம்ம பார்த்துட்டு மீறி இருக்கிற அதனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இந்த எஸ்தர் புஸ்தகத்தை தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த எஸ்தர் புஸ்தகத்துல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஏன்னா வேதத்துல இருக்கிற எந்த ஒரு சம்பவமுமே ஏதோ ஏனோ தானோனோ ஏதோ ஒரு காரியத்துக்காக கொடுக்கப்படல. கடைசி காலத்துல வாழ்கிற, அதாவது இந்த காலத்துல இருக்கிற நமக்கு தான் விசேஷமா இந்த முழு பைபிள். நான் அடிக்கடி அதான் ரொம்ப யோசிக்கிறது, தேவனுக்கு நன்றி செலுத்துறதும் கூட. என்ன அப்படின்னா, இந்த முழு பைபிள் சபை வகுப்பார் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படல. ஏன்னா இந்த புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில சபை வகுப்பார் ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் இந்த சபையின் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஆனா ஒரு தேவனுக்கு முன்பாக அந்த ஒரு ஜீவியம் ஜீவிச்சு இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த கடைசி காலத்துலதான் வேதத்தினுடைய முழு ரகசியத்தை தேவன் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்த சித்தம் வச்சுட்டாரு. நமக்கு தான் தேவன் கிருபையா அவருடைய ஆவியை கொண்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதனால ரொம்ப ஒரு பாக்கியசாலிகள் நாம. அப்ப இதை கூட நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு இந்த எஸ்தர் புஸ்தகத்தை கூட தேவன் எதுக்காக வேதத்துல அனுமதி கொடுத்துட்டாரு. அப்ப அது கூட நம்ம போன வாரம் பார்த்தோம். எஸ்தர் புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்னங்க? தேவன் கர்த்தருங்கிற வார்த்தையே வேத புஸ்தகத்துல, அதுல விசேஷமா எஸ்தர் புஸ்தகத்துல இடம்பெறல. எந்த ஒரு இடத்துலயும் தேவன் கர்த்தருங்கிற வார்த்தை எஸ்தர் புஸ்தகத்துல இல்லைங்கிறது கூட பார்த்தோம். இன்னொன்னு, இந்து தேசம், நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு வருது, விவிலியத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்தியா அப்படின்னு சொல்லியே வருது. அப்ப இந்தியாங்கிற வார்த்தை எத்தனை முறை எஸ்தர் புஸ்தகத்துல வருது? 2 முறை. எங்கெங்க வருது? 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்புறம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிச்சிருங்க, 8-9. சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள இந்து தேசம் முதல் இந்தியா, சரிங்களா? இங்க இந்தியாங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. முதல் வசனம் முதல் அதிகாரத்துல இந்தியா அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அப்புறம் முதல் அதிகாரத்துல நம்ம காரியங்கள் பார்த்தோம். அந்த அகாஸ்வேரு ராஜா மிகப்பெரிய ராஜாதி ராஜாவா 120 நாடுகளுக்கு ராஜாவா அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் பெரிய விருந்து பிரபுக்களுக்கு செய்கிறார். தன்னுடைய மனைவியை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படும் போது அந்த மனைவியினுடைய அழகு அவங்களுக்கு அகங்காரமா இருந்துட்டதுனால அவங்க நான் வர முடியாது அப்படின்னு சொன்னது நிமித்தம் அந்த மனைவிய விவாகரத்து பண்றாருன்னு நம்ம பாஷையில வச்சுக்கோம், சரிங்களா? விவாகரத்து பண்ணிட்டு ரொம்ப கவலையோட இருக்கும்போது இப்ப வேற ஒரு பெண்ணை தேடி, எஸ்தரை தேடி என்ன பண்றாங்கன்னா அங்க அவங்களுக்கு ராணியா கூட ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. ராஜா ஆமான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தனக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அந்த ஆமான அங்க இருந்த காவற்காரர்கள் அதுல விசேஷமா மோர்தெகாய் என்ன பண்ணலன்னா வணங்கல. அது ஆமானுக்கு ரொம்ப வருத்தமாகி ரொம்ப கஷ்டமாகி அவருடைய அவரை மட்டும் கொன்னா அது தப்பு, அவருடைய குலமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த குலத்தையே கொல்லணும்னு முடிவெடுக்கிறார். யூதர் குலம்னு தெரிஞ்சாச்சு. அந்த யூதர்களே கொலை செய்யறதுக்கு ராஜா கிட்ட அனுமதி கூட வாங்கிடுறாரு. அனுமதி வாங்கி இப்ப கொலை செய்யணுங்கிற நிலைமைக்கு போயாச்சு. ஒரு குறிப்பிட்ட நாளையும் நியமிச்சாச்சு. இப்ப அந்த நேரத்துல எஸ்தருக்கு தகவல் போகுது. எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா உபவாசம் பண்ணி ஜெபிச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா ராஜா கிட்ட போறாங்க. இப்ப ராஜா கிட்ட போகும்போது அவங்க உடனே எல்லாத்தையும் சொல்லிடல, ஒரு விருந்து வைக்கிறேன் நீங்க வாங்கன்னு கூட சொல்றாங்க. இப்ப விருந்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் விருந்துக்கு ஆமானையும் ராஜாவையும் கூப்பிட்டுட்டாங்க. விருந்து வச்சாச்சு. ஆமான் ரொம்ப சந்தோஷமா போயிருக்கிறாரு. இப்ப போயிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அப்பவும் மோர்தெகாய் மதிக்கலங்கிறது ரொம்ப வருத்தத்தோட இவர் போறாரு. அப்ப என்ன அங்க சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அவங்க வீட்டார் ஒரு ஆலோசனை பண்ணி மோர்தெகாயை கொன்னுட்டு தான் அடுத்த விருந்துக்கே போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட தூக்குமரம் மோர்தெகாய்க்கு செய்ய சொல்லிட்டு ராஜா கிட்ட அந்த அனுமதிக்காக போறாரு. அந்த நைட் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா என்ன பண்றாருன்னா கால வர்த்தமானங்கள் எடுத்து படிக்கிறாரு. ஏற்கனவே ராஜாவை கொலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புல ஒரு 2 பேர் முடிவு பண்ணி கொலை செய்ய போறப்ப அங்கிருந்து ராஜா பாதுகாக்கப்படுறார். அதை செஞ்சது மோர்தெகாய்ங்கிறது தெரியுது. உடனே மோர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டுச்சான்னு ராஜா அங்க கேட்கிறாரு.
உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த காவல்காரங்க ஒண்ணுமே அவருக்கு நம்ம செய்யலாங்கும் போது அவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமே யோசிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, முற்றத்துல யார் இருக்கான்னு பார்க்கும்போது அங்க மொர்தெகாயை கொலை செய்யறதுக்காக அனுமதி வாங்குறதுக்காக யாரு வந்து நிக்கிறா? ஆமான் வந்து நிக்கிறார். இந்த பக்கம் அந்த மொர்தெகாயை கொலை செய்யறதுக்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறார். இந்த பக்கம் அந்த மொர்தெகாய்க்கு என்ன வெகுமதி கொடுக்கலாம்னு சொல்லி ராஜா இருக்கிறார். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராஜா கேட்கிறாரு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் போது இப்ப ஆமான் என்ன நினைச்சாருன்னா, நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா அப்படிங்கறதுனால இவருக்கு என்னென்னவெல்லாம் ஆசையோ அவ்வளவும் அங்க சொல்றாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இத போய் நீ என்ன பண்ண, மொர்தெகாய்க்கு இதை செய் அப்படின்னு சொன்ன உடனே ஆமானுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுது. யார கொலை செய்யணும்னு தூக்குமார் ரெடி பண்ணாரோ அவரையே குதிரை மேல ஏற்றி இவர் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் சொல்லி ராஜ கிரீடத்தை அவருக்கு வச்சு ராஜா உடுத்துற வஸ்திரங்களை உடுத்தி மேக்சிமம் ராஜாவாவே ஆக்கி என்ன பண்றாரு, இவர் போய் என்ன பண்றாருன்னா அங்க அந்த ஊர்வலம் வந்து இது பண்ணிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு போய் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டார் சொல்றாங்க, முடிஞ்ச நீ யூதனுக்கு விரோதமா எழும்பி எவனுமே உலகத்துல ஜெயிச்சதா எங்கேயுமே சரித்திரம் இல்ல, அதனால நீ கூட ஒரு யூதனுக்கு விரோதமா எழும்பிட்ட, நீ முடிஞ்ச அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லும் போது வெளியே வந்து ஆள் கதவை தட்டுறாரு. ராஜாத்தி மறுபடி விருந்துக்கு கூப்பிடுறாங்க, வாங்க. இதைத்தான் நம்ம 6ஆம் அதிகாரத்துல பார்த்து முடிச்சோம். இப்ப 7வது அதிகாரத்துக்குள்ள போயிடலாம். ஒரு வசனமா வாசிக்கலாமா இல்ல சுருக்கம் பார்த்துடலாமா? ரொம்ப போர் அடிக்குது இல்லைங்களா? சரி, இப்ப 7ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2வது விருந்து செய்யப்படுது. இப்பவும் கூட 2வது வசனத்துல 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ஆனா ராஜாத்தி ஃபர்ஸ்ட் விருந்த போட்டுட்டு இப்ப என்ன விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ராஜாத்தி, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளை இடப்படுவதாக. அப்ப இந்த அம்மா என்ன கேட்டுட்டாங்கன்னா, ஒரு முக்கியமான கால சூழ்நிலையில நானும் என்னுடைய ஜனங்களும் ஜீவன் அற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். என்னது, நீ ராஜாதி ராஜாத்தி, நான் ராஜாதி ராஜா, என்ன மீறி யார் ஒண்ணு தொற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது, நானும் என்னுடைய ஜனங்களும் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு நிலைமைக்கு போக போறோம், எல்லாரும் சாக போறோம் அப்படிங்கிற சொல்ல இந்த மாதிரி சாக போறது இல்ல. ஏன்னா இந்த அம்மா யூத ஸ்திரீங்கிறது யாருக்கு தெரியாது. ஆமானுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அளவோட நடந்திருப்பாரு. ஆனா இந்த ஆமானுக்கு அது தெரியாது. இப்ப இந்த எஸ்தர் இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். என்னது, உன்னுடைய ஜனத்தை அழிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? யார் அப்படி செய்யறா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வேரு 5வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். உடனே ஆமானும் கூட என்ன பண்ணிருப்பாரு, சொல்லுங்க நானும் சேர்ந்து இது பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வைராக்கியமா எந்திரிச்சிருப்பாரு. அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான்தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ஏற்கனவே மொர்தெகாயை கொல்ல முடியல அப்படிங்கிற வருத்தம், அதுலயே துண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனவர் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறாரு. இப்ப எஸ்தர் சொல்றாங்க இவர் தான் அந்த குற்றவாளின்னு சொன்ன உடனே ஆமான் ரொம்ப திகில் அடைஞ்சிடறாரு. உடனே என்ன ஆயிடுறாருன்னா, எஸ்தருடைய காலில் விழுகிறார். காலில் விழுகிறது இல்ல, என்னன்னா அந்த அம்மா வந்து பெட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் அந்த பெட்லயே விழுந்துடுறார். சரிங்களா? ராஜா உடனே இவ்வளவு நாள் தன்னுடைய ரைட் ஹேண்டா ஆமான நினைச்சுக்கிட்டு இருந்து இப்ப ஆமான் வந்து இப்படி ஒரு சதி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுதான் அதை ராஜாவால ஜீரணிக்க முடியல. ரொம்ப சோர்ந்து போய், ஏன்னா ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவருக்கு இப்ப தண்டனை கொடுக்கணும். யார் அந்த சத்துருன்னு கேட்டப்ப இந்த ஆமான் தான் அப்படிங்கும் போது ஒரே பந்தியில உட்கார்ற லெவல்ல இருந்தவராச்சா, என்ன பண்றதுன்னு ரொம்ப கவலையோட ராஜா வெளியே போயிட்டு இப்படி திரும்பி பாக்குறாரு. வந்து உள்ள வந்து பாக்குறாரு, ராணி உட்கார்ந்து இருக்காங்க. ஆமான் மன்னிப்பு கேட்கறதுக்காக விழுந்திருக்கிறாரு. ஆனா ராஜாவுடைய பார்வையில என்ன ஆயிடுச்சுன்னா, ராணியை பலவந்தம் பண்றதுக்காக என்ன பண்றாரு, முயற்சி எடுக்கிறாருங்கிற மாதிரி ராஜாவுக்கு அப்படி தோணிருச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா 6வது வசனத்துல 8வது வசனத்துல, ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். அப்படின்னு சொன்னதுதான். அப்ப நீங்களா என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு பின்னாடி காவல்காரங்களை. உடனே காவல்காரங்க உள்ள பூந்துடுறாங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே
ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இப்ப அவர்கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல, முகத்தை மூடிட்டாங்க. உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு, இவன் மொர்தெகாய்க்காக, நீங்க கணம் பண்ண விரும்பின மனுஷனுக்காக ஒரு தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதே மரத்துல இவர் என்ன பண்ணுங்க, போடுங்க அப்படின்னு சொன்னதும் இப்படியே ஆமானுடைய கதை முடியுது. அப்புறம் எஸ்தர் தன்னுடைய பூர்வோதரத்தை எல்லாம் சொல்றாங்க ராஜா கிட்ட. சொல்லி இந்த மாதிரி நாங்க அடிமைகளா வந்து சேர்ந்தோம், இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன், என்னுடைய ஜனங்களை இந்த மாதிரி கொலை செய்யறதுக்கு இப்படி மொர்தெகாய் இப்படி இருந்தாரு, அதனால இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, என் ஜனங்கள் எல்லாரும் மரண தீர்ப்புக்குள்ள இருக்கிறாங்க, ராஜா நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா புட்சங்களை நீட்டிட்டாரு. ராணி அதன் மேல கைய வச்சுட்டாங்க. முழு அதிகாரம் எஸ்தருக்கு இவங்க கொடுக்குறாரு. இப்ப உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டுறாங்க. அதை நம்ம எங்க பாக்குறோம்னா 8ஆம் அதிகாரம். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அதாவது இவங்களை காப்பாற்றப்படும்படியா என்ன ஆயிடுச்சுன்னா இதாயிடுச்சு. அடுத்து நீங்க 16வது வசனம் பாத்தீங்கன்னா, இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிடுச்சு. யூதர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஆமானுடைய வீடு, அவருடைய செல்வாக்கு எல்லாமே யாருக்கு கொடுக்கப்படுது தெரியுங்களா? மொர்தெகாய்க்கு அங்க கொடுக்கப்படுது. இதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கம். ஏன்னா நீங்க ரொம்ப பொருள் பார்க்க ஆசைப்படுறதுனால நம்ம இதோட நம்ம முடிக்கிறோம். அப்போ உங்களுக்கு எஸ்தர் புஸ்தகம் நீங்க மறுபடியும் கூட படிச்சுக்கோங்க. நம்ம எல்லா காரியங்களுக்கும் என்ன பார்க்க முடியாது, விளக்கங்கள் பார்க்க முடியாது. ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு விளக்கம் பார்க்க போறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த மொத்தத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, அகாஸ்வேர் ராஜா முழு உலகத்தையும் ஆள்றவரா இருக்கிறாரு. அவருடைய மகிமை வல்லமைக்கு கீழா மற்றவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அகாஸ்வேரு தன் மனைவியின் அழகை காண்பிக்க ஆசைப்பட்டாரு. வஸ்தி ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. வஸ்தி மிக ஆடம்பரமாக ராஜாவுடன் இருந்தவர். இப்போது கீழ்ப்படியாமையின் காரணம் அவருடைய அழகு. வஸ்தி ராணி என்ற உரிமையை இழக்கிறார். இப்போது வேறு ஒரு பெண் தேடப்படுகிறாள். அநேக பெண்களுக்கு அழைப்பு போகிறது. அவ்வாறு வரும், அதாவது கண்டுபிடிக்கப்படும் பெண்கள் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. சாதாரண பெண்ணை ராணியாக்குவது அந்த ஏகாய் அவருடைய வேலை. எஸ்தர் அழைத்து வரப்படுகிறார். ராஜாவிடம் செல்ல அழகுபடுத்தப்படுகிறார். ஆமான் அறிமுகமாகிறார். அப்புறம் நம்ம பார்க்கிறோம் அந்த மொர்தெகாயினுடைய அந்த விசுவாசம், எந்த சூழ்நிலையிலையும் ஆமான வணங்காத அந்த விசுவாசம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆமான் யூதர்களை பகைக்கிறது. அப்புறம் எஸ்தர் விவரம் அறிஞ்சு அங்க உபவாசிக்கிறாங்க. தனக்காக இல்ல, தேசத்துக்காக. ராஜாவை சந்திச்சு விருந்து வைக்கிறாங்க. ஆமான் செய்த தூக்கு மரத்தில் அவரே கொலை செய்யப்படுகிறார். ஆமானின் வீடு மொர்தெகாய்க்கு கொடுக்கப்படுது. இதுதான் இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய முழு காரியங்கள்ல இருக்கிற சுருக்கம். சரிங்களா? இப்ப இதுல ஒவ்வொரு காரியமா நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். முதலாவது இதனுடைய எழுத்தாளர். சரிங்களா? எஸ்தர் புஸ்தகத்தினுடைய இதை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, ஒரு நாடகமா எடுத்தோம்னா அது பொய்யாயிடும் இல்லைங்களா? ஒரு உண்மை சம்பவம் எடுக்கிறோம். ஆனா இந்த உண்மை சம்பவத்தை எழுதின ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, எழுத்தாளர் இல்லைங்களா? இப்ப எந்த ஒரு நாடகமா இருக்கட்டுமே, நாடகமோ சினிமாவோ இருக்கட்டும், அதை எழுதினவர் சினிமாவில் நடிப்பாரா? மேக்சிமம் நடிக்க மாட்டார். அவர் யாருன்னே தெரியாது. சரிங்களா? இப்பதான் நமக்கு அதிகமா கதை இதெல்லாம் தெரியுது. பாட்டு பாடுறவங்க எல்லாம் யாருலாம் தெரியுது. அந்த காலத்துல TM சௌந்தரராஜன் பாட்டு பாடினா, சிவாஜி பாடினார்னா அது யார் பாடினதாவே நினைப்போம். சிவாஜியே பாடினதா தான் நினைப்போம். ரேடியோல எல்லாம் கேட்டா கூட சிவாஜி பாடுறாரு, TM சௌந்தரராஜங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சிவாஜி என்னமா பாடுறாரு பாரு, என்னமா இது பண்றாரு பாரு, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய பின்னணி யாரு, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அதே போல இந்த எஸ்தர் புத்தகத்தினுடைய எழுத்தாளர் யாருங்கும் போது பிதாவாகிய தேவன். ஆனா இதுல ஒரு வார்த்தையாவது பிதாவாகிய தேவனை பத்தியோ கர்த்தருங்கிற வார்த்தையோ எங்கேயாவது இருக்குதா? இல்ல. பிதா கர்த்தருங்கிற வார்த்தை பாருங்க, எழுத்தாளர் இருக்கிறாரு. ஆனா அந்த எழுத்தாளரை பத்தி நம்ம ஒரு வார்த்தை கூட இதுல என்ன ஆகுறது இல்ல, பாக்குறது இல்ல அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இது நமக்கு எது அடையாளம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் உண்மையிலேயே அப்படிப்பட்டவரா தான் இருக்கிறார். அவர் இருக்கிறார். ஆனா அவரை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஒருவராய் சாகாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும், கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய். எஸ்தர் புஸ்தகத்திலேயே அவரை பார்க்க முடியல. உண்மையிலேயே அவரை என்ன பண்ண முடியாது, மனுஷ கண்கள்ல பார்க்க முடியாது. இது நம்ம முதலாவது அதுல பார்க்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கிறோம் அகாஸ்வேரு ராஜா. இவர் யாருக்கு அடையாளம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 127 நாடுகளை ஆளுகை செய்யக்கூடியவர் அவர் இருக்கிறாரு. அப்ப இவருடைய மகிமை வல்லமை எல்லாத்துக்கும் கீழாதான் மத்தவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த அகாஸ்வேரு ராஜா யாருக்கு அடையாளமா இருக்கிறார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க அடையாளமா இருக்கிறார். அப்ப இந்த உலகம்
அன்னைக்கு அந்த தேசம் 127 தேசமும் யாருக்காக இருந்துச்சுன்னா அகாசுவேரு ராஜாவுக்காக இருந்தது போல இந்த முழு உலகமும் யாருக்காக தான் இருக்குன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக தான் இருக்கு. வசனம் நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:15-17 வரைக்கும். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா தரிசனமாக முடியாத அந்த தேவனுடைய தரிசனமான ஒரு ரூபமாக இருக்கிறாரு. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதுதான் அகாசுவேரு ராஜாவினுடைய அடையாளம். அவ ஃபர்ஸ்ட் எழுத்தாளர் யாரு? பிதாவாகிய தேவன். அகாசுவேரு ராஜா யாருக்கு அடையாளம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம். அடுத்த கதாபாத்திரம் யாருங்க? வஸ்தி யாருக்கு அடையாளமா இருக்கும்? பரவாயில்லையே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம். சரிங்களா? அப்ப இங்க அகாசுவேரு ராஜா தன் மனைவியினுடைய அழகை காண்பிக்க ஆசைப்பட்டுட்டாரு. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய மனவாட்டிக்கான வாய்ப்பை முதலாவது யாருக்கு தான் வச்சார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அங்க வச்சார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 10:6 5 கூட வச்சிருங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். பாத்தீங்களா, புறஜாதிகளுக்கு இந்த சபை வாய்ப்பு முதலாவது கொடுக்கப்படல. நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்ப முதலாவது சபை வாய்ப்பு யாருக்கு தான்? அதாவது ராணியாக வஸ்தியை கொண்டு வந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டார் அங்க அகாசுவேரு ராஜா. இங்க அந்த சபை வாய்ப்பு முதலாவது தேவன் யாருக்கு தான் வச்சாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வச்சாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப வஸ்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இப்ப வஸ்தி ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இந்த சபை வாய்ப்பை வச்சாரு. ஆனா அந்த சபை வாய்ப்புக்கு ஏற்றவர்களா அவர் தங்களை மாற்றிக்கொள்ளல. மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. கூப்பிடுறாரு, வா வா வான்னு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க சபை வாய்ப்புக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல? வரல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப வஸ்தி அங்க ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அது கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், வஸ்தி ராஜாவினுடைய மனைவியா இருந்தப்ப அவங்க ரொம்ப ஆடம்பரமா இருந்தாங்க, மிகுந்த ஆடம்பரமா இருந்தாங்கன்னு கூட நம்ம பார்க்கிறோம். எந்த வகையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை நம்ம அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகத்துல இருந்த எல்லா ஜனங்கள் மத்தியில யாருங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அன்னைக்கு இருந்தா? இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். பாருங்க, அவங்களுக்காக செங்கடல் 2ஆ பிளக்குது. சரிங்களா? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவங்கள வழி நடத்துது. கண்மலையின் மேல, அதாவது மலையா அடிச்சா தண்ணி புறப்பட்டு வருது. தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவு கொடுக்கப்படுது. சரிங்களா? அவங்க இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா காடை வந்து சேருது. சரிங்களா? இப்படி எல்லா வகையிலையும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய மிகப்பெரிய ஆசை, இன்னைக்கு வரைக்கும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூத ஜனங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுல விசேஷமா இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காலம் எந்த காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது சாலமோன் ராஜாவுடைய காலம். ஏன்னா அந்த காலத்துல அப்படி ஒரு ஆசீர்வாதம் அன்னைக்கு இருந்துச்சு. வெள்ளி ஒரு பொருளாவே எண்ணப்படல. அப்படின்னா வெள்ளிக்கு மதிப்பே கிடையாதுன்னா அந்த காலம் எப்படி பொற்காலம்னு இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க தெரியுங்களா? உண்மையிலே பொற்காலம் யாருடைய காலம் தான்? சாலமோன் ராஜாவுடைய காலம் தான் உண்மையிலே ஒரு பொற்காலமா அங்க இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எரேமியா 7:23 வரைக்கும், எரேமியா 7:23 வரைக்கும், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும்
தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அப்ப தேவனுக்குள்ள முன்னிட்டு வரணும். இவங்க போக போக எப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க, பின்னிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இதை கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். உடன்படிக்கை செஞ்சு தேவனுக்குள்ள வந்திருக்கிற நாம கூட, உடன்படிக்கை செய்ய போறவங்க கூட, சரிங்களா, எப்படி இருக்கணும்னா தேவனுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சி, ஒரு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டு நம்ம பின்னிட்டு போறவங்களா நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சோ அவ்வளவும் கேட்டு கேட்டு அவங்க என்னவாகிட்டே இருந்தாங்க, பின்னிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்த வசனம், உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். இப்படி எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலமா, முற்பிதாக்கள் மூலமா போய்கிட்டே இருக்குது. ஆனா யாரும் அதுக்கு என்ன பண்ணலன்னா அங்க கீழ்ப்படியல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 3:20 கூட வாசிங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க இங்க தேவன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை இங்க யூஸ் பண்றாருன்னு. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு துரோகம் பண்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. அந்த அளவுக்கு, அதாவது அங்க ராஜாவினுடைய வார்த்தைக்கு வஸ்தி கீழ்ப்படியல, அது துரோகம். அதே போல இங்க இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அது துரோகம். உடனே என்ன, இந்த வஸ்தியினுடைய இந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்னன்னா அந்த அம்மாவுடைய அழகு, சரிங்களா. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுக்கு காரணம் அவங்களுடைய அகந்தை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. எங்களை விட்டா வேற ஜனங்களே கிடையாது, நாங்க தான் தேவனுடைய முழு ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள், எங்களை விட்ட ஆளுங்களே இல்ல. எப்பவுமே நம்மளும் கூட இந்த மிகப்பெரிய சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நிறைய சத்தியங்கள் அறிஞ்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள வரக்கூடாத ஒரு சுபாவம் என்ன தெரியுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு எல்லாம் தெரியல, அந்த மாதிரி ஒரு சிந்தை மட்டும் நமக்குள்ள வந்துடவே கூடாது. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு சிந்தை வந்தாலே அடுத்த ஸ்பாட்ல நம்ம எங்க தெரியுங்களா இருப்போம், சாத்தானுடைய கருவி ஆயிடுவோம், தேவனுடைய கையை விட்டு போயிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சிந்தையை மட்டும் நம்ம எப்பவும் வரவே விட்டுறக்கூடாது. இங்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு அகந்தை. எங்களை விட்டா, நாங்க தான் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், எங்களை விட்ட. பாருங்க இயேசு கிறிஸ்துகிட்டே என்ன தெரியுங்களா பேசுறாங்க, எவ்வளவு ஒரு இதா பேசுவாங்க பாருங்க. யோவான் 8:37 வாசிங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். ஆபிரகாமே எங்கள் பிதா. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம், பயங்கரமான ஒரு வெறி பிடிச்ச ஜனங்களா தான் யார் இருந்தாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தாங்க. இந்த அகந்தை தான் அவங்களை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ஓசியா 5:5 வசனம். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அப்ப அன்னைக்கு வஸ்தி அகாசுவேரு ராஜாவுக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் அந்த அம்மாக்குள்ள இருந்த அகந்தை. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் அவங்களுடைய அகந்தை அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். உடனே ராஜா என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டார், சரிங்களா. அத வேதத்தின் முறைப்படி சொல்லணும்னா தள்ளுதல் சீட்டு அதை கொடுத்து என்ன பண்ணிட்டார்னா கேன்சல் பண்ணிட்டார். வாசிங்க ஏசாயா 50:1. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? டைவர்ஸ் பண்ணிட்டேன். யார? இஸ்ரேல் ஜனங்களை. இப்ப பாருங்க, முதல் வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த சபை வகுப்பாரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, வஸ்திக்கு இருந்தது போல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கீழ்ப்படியாமை அந்த அகந்தை அவங்களுக்குள்ள வந்துட்டதுனால தேவன் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு புறக்கணிச்சிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உடனே வேறொரு பெண்ணை தேட ஆரம்பிச்சுட்டாங்க ராஜாவுக்கு மணவாட்டியா. அதே போல இங்க நம்ம பார்க்கும்போது கிபி 36க்கு பிறகு புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. முதல் புறஜாதி சத்தியத்துக்குள்ள வந்தவர் யார் தெரியுங்களா? கொர்நேலியோ. அப்ப முதல் புறஜாதி அவரா அந்த வாய்ப்புக்குள்ள அங்க பிரவேசிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:46 வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியங்கொண்டு அவர்களை நோக்கி,
முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. பாத்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்களே, உங்களுக்கு தான் முதலாவது இந்த சபை வாய்ப்பு, முதலாவது தேவனுடைய வார்த்தைகள், ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தான், அது உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். பாருங்க என்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கும் கூட இன்னைக்கு பொருந்தும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நான் சபை வாய்ப்புக்கு உரியவேங்கிறத அது தீர்க்குது, இல்லைன்னா எனக்கும் சபை வாய்ப்புக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கறத அது தீர்ப்பு செய்யுது. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே ரெண்டு காரியத்துல ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நடப்பிச்சுக்கிட்டு இருக்கு. தேவனுக்கு முன்னாடி நமக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். ஒண்ணு, நான் அந்த சபை வாய்ப்புக்கு உரியவேன், அந்த சபை வாய்ப்பை நான் விரும்புறேன், நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்களோட இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான செயல்களை இந்த உலகத்தை நம்ம செய்யறோம். இல்ல அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு உங்களை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த உலகத்துல கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே, அதனால உங்களை காட்டிலும் அதுக்கு நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் பொறுங்க, நான் இதையெல்லாம், எனக்கு இப்பதான் 5 ஏர் மாடு கொண்டேன், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு அப்படியெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா ஓமைகள்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு ஆண்டவரை நிறைவேற்ற வேண்டியது, அதெல்லாம் நிறைவேற்றிட்டு அப்புறம் வேணா பார்க்கலாம். அப்ப பாருங்க, இது எல்லாமே அங்கங்க நடக்கும். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமா, செயல்கள் மூலமா ஒரு சில காரியங்களை நிரூபிச்சாங்க, தேவனுக்கிட்ட வெளிப்படுத்தினார். இப்ப இங்க பவுல் அதான் சொல்றாரு, என்னன்னா, நீங்க உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி என்ன பண்ணிக்கிட்டீங்க, உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் நீங்களே உங்களை வெளிப்படுத்திக்கிட்டீங்க, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை விட்டுருங்க அப்படி நீங்க வெளிப்படுத்திக்கிட்டீங்க. அதனால இதோ நாங்கள் ஒரு புறஜாதியார் இடத்துக்கு போகிறோம். அப்ப அன்னைக்கு வஸ்தி இழந்தது வேற ஆளுங்களுக்கு போச்சு அந்த வாய்ப்பு. அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் விட்டது இன்னைக்கு யாருக்கு வந்திருக்குது, புறஜாதிகளுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு புறஜாதிகள் மத்தியில இதே ரெண்டு விஷயம் போய்கிட்டு. என்னன்னா, அந்த புறஜாதிகள் மத்தியில அந்த சபை வாய்ப்பு போகுது, அந்த சபை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்றாங்க, விட்டுட்டாங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு என்னவாகுது, கொடுக்கப்படுது. சகோதரர்களுடைய கணக்குப்படி, இந்த கால கணக்குகளின்படி சபை வாய்ப்பு எப்போ முடிஞ்சிருக்கணும்னா 1881 சபை வாய்ப்பு முடிவடைஞ்சிருக்கணும். ஆனா 2024 வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் இது தொடருதுன்னா காரணம், அநேகர் இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க இந்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாம, இந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஓட்டம் ஓடாம, அவங்க தங்களை புறக்கணிச்சு தங்களை விலக்கி கொண்டபடினால மேலும் மேலும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த வாய்ப்புகள் போய்கொண்டே இருக்குது அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. அப்ப இப்படித்தான் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவுக்கு வேறொரு பொண்ணை தேடுனாங்க அங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ரெண்டுக்கும் விளக்கம் கரெக்டா வந்துட்டு இருக்கா? ஏதாவது குழப்புதுங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் அகாஸ்வேரு ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஃபர்ஸ்ட் எழுத்தாளர் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம், அகாஸ்வேரு ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அகாஸ்வேரு ராஜாவுக்கு கீழே தான் அன்னைக்கு நாடுகள் முழு உலகமும் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான், இயேசு கிறிஸ்துவால உண்டாக்கப்பட்ட இந்த முழு உலகமும் இருக்கு அப்படிங்கறத கூட பார்த்தோம். வஸ்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம். வஸ்தி ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. வஸ்தி அந்த ராஜாத்திங்கிற இடத்துல இருந்து இறக்கப்பட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த சபை வாய்ப்பு இருந்துச்சு, அவங்க அதை இழந்துட்டாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அந்த வஸ்தியினுடைய அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் அவங்களுடைய அழகு. இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமைக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்துட்ட அகந்தை. சரிங்களா? அதனால வஸ்திங்கிற ராஜாத்தி என்ன பண்ணாருன்னா தள்ளுதல் சீட்டு கொடுத்து அகற்றிட்டாரு. நமக்கும் கூட தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, நமக்கு இல்ல சாரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தள்ளுதல் சீட்டு கொடுத்து அவங்களையும் கூட அங்க புறக்கணிச்சிட்டாரு. இப்ப வஸ்திக்கு பதிலா அந்த இடத்துக்கு வேற ஒரு பெண் வந்துட்டாங்க கூட பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேலர்களுடைய தவறு, புறஜாதிகளுக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு. ரோமர் 11:11. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. வஸ்தியினுடைய தவறுதலினாலே வேற ஒருத்தருக்கு அந்த ராஜாத்தி வாய்ப்பு போச்சு. இஸ்ரேலர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாருங்க என்ன மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவமும் புதிய ஏற்பாட்டு காரியமும் எவ்வளவு அழகா அங்க ஒத்து போகுது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜாவுக்கு பொண்ணு தேடுறாங்க. ராஜாவுக்கு நல்ல ஒரு மனவாட்டி வேணும், ராஜாத்தி வேணும். அதுக்காக தேடும் போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்படி கண்டுபிடிக்கிற பெண்கள் எல்லாமே ஒருத்தர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுறாங்க. யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? எஸ்தர் கிட்டயா? ஏகாய். வசனம் வாச்சிருங்க, 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தர் 2:8.
ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அப்ப அந்த பெண்கள் எல்லாமே கொண்டு வந்து ஏகாய் வசத்துல ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. ஏகாய் யாருக்கு அடையாளமா இருப்பாரு? வஸ்திய உடனே சொல்லிட்டீங்க, அதனால இது கேட்டேன். சரிங்களா? இப்ப சொல்லிடுவீங்க. இந்த ஏகாயினுடைய வேலை என்னன்னா, ராஜா கிட்ட பொண்ணை அனுப்புறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணும், அவங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணும். மேக்கப் பண்ணோம்னா வெள்ளை போலத்தை வச்சு எத்தனை மாசம், அதுக்கு அங்க வசனம் இருக்கு இல்லைங்களா, எத்தனையோ மாசம் அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்க வச்சு ஒவ்வொரு பெண்ணையும் அழகுபடுத்துவாங்க. அடுத்த அது எங்க இருக்கு அந்த வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இந்த அம்மா ராணிக்கு அந்த இதுக்கு வந்துட்டா கூட ராஜாவை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் ஆகுது. சரிங்களா? அந்த 1 வருஷத்துல அந்த அம்மா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சுத்திகரிக்கப்படணும். அந்த சுத்திகரிக்கிற வேலையை யார் தான் செய்யறானா, இந்த ஏகாய் தான் செய்யறாரு. எங்கெங்க குறைன்னு பார்த்து வெள்ளை போலத்தினாலையும் சுகந்த வர்க்கங்களினால அந்த அம்மாவை என்ன பண்றாரு, இவரு மேக்கப் பண்றாரு. இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கரெக்ட், பரவாயில்லையே, பரிசுத்த ஆவி. சரிங்களா? அப்ப நம்ம அந்த சபை வாய்ப்புக்கு போகணும்னா அழைப்புக்குள்ள வந்துடும். அந்த சபை வாய்ப்பு போகணும்னா உடனே போயிட முடியாது. அதுக்கு நடுவுல அந்த குமாரனுடைய சாயலாய் நாம் மாறணும். அது எங்க பரலோகத்துல போய் நம்ம மாறுறது இல்ல, இந்த பூமியிலேயே நம்ம கிறிஸ்துவின் சாயலா மாறணும். அதுக்குதான் நம்மள என்ன பண்றாருன்னா, தேவன் அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து நம்மள கொஞ்சமா என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறாரு. கொஞ்சமா நமக்குள்ள அந்த சுத்திகரித்தல் நடக்குது. ஏன்னா அந்த அகாசுவேரு ராஜா அப்படி இருப்பாரு துரை. சரிங்களா? இது நீக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது. யாரு? சபை, நம்ம. சரிங்களா? எஸ்தர் அழகா இருந்திருப்பாங்க, நான் சொன்னேன் நம்ம சபை. அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த அம்மாவை கொண்டு போய் துரைக்கு என்ன பெண்பால் துரசாணியா, சரி, ஏன்னா சாணின்னு வர யோசிச்சுட்டேன், துரசாணி. சரிங்களா? அப்படி போய் நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளவு மேக்கப் இந்த அம்மாவுக்கு தேவையா இருக்குது. அப்ப அது போல இயேசு கிறிஸ்து அந்த சாயல்ல அந்த சுபாவத்துல இருக்கிறார். இப்ப அந்த சுபாவத்துக்கு சபை போகணும்னா பரலோகத்துல போய் நம்ம கீழ்ப்படுகிறதோ, பரலோகத்துல போய் நம்மளுடைய சுபாவத்தை மாத்திக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அது இந்த பூமியில தான் நமக்கு சோதனைகள் இருக்கு. இந்த பூமியில தான் நம்மளை உருவாக்கப்படணும். இந்த பூமியில தான் நம்ம உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பல பேரை சந்திக்க வைக்கிறார், பல காரியங்களை அனுமதிக்கிறார், பல நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே எதுக்காகனா நம்மள சபை வகுப்பாரா மாத்துறதுக்கு தான். ஆனா நம்மளுடைய விலகின மாம்சத்துல கண்ணுக்கு நம்ம பார்க்க முடியாதனால அவங்களதான் நம்ம பாக்குறோமா, அவங்க பேசுறத கேட்கிறோமா, அவங்க சொல்றத கேட்கிறோமா, அவங்க மேல கோவப்படுறோமா, அவங்கள திட்டி தீக்கிறோமா, இப்படி போயிட்டு இருக்குது. ஆனா தேவன் பயங்கர திட்டம் போட்டு நம்மளை என்ன பண்றாருன்னா சபை வகுப்பார மாத்தணுங்கிறதுக்கு அநேக காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நேத்து கூட அந்த சம்பவத்தை பகிர்ந்துகிட்டோம், இது இன்னைக்கு கூட உங்க மத்தியில பகிர்ந்துக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எதுல செஞ்சாங்க தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். இளநீல் ரத்தாம்பர நூல், அது வெளியில. உள்ள விளக்கு, கிருபாசனம், இந்த மாதிரி இது, அந்த பாதங்கள், அதெல்லாம் எதுல செஞ்சாங்க? வெள்ளியில செஞ்சாங்க. அப்புறம் வெண்கலத்துல செஞ்சாங்க, தங்கத்துல செஞ்சாங்க. இவங்க எகிப்து தேசத்துல என்னவா இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. சரிங்களா? அடிமைகள் கையில என்ன இருக்கும்? சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. சரிங்களா? ஆனா அங்க வனாந்தரத்துக்கு வந்த உடனே வெண்கலத்தை கொடுக்குறாங்க, தங்கத்தை கொடுக்குறாங்க, வெள்ளி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. மோசே போதும், இனி யாரும் கொடுக்க வேணாம், ஜாஸ்தி ஆகி போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடிமைகளா எகிப்து தேசத்துல இருந்தவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அவ்வளவு வெள்ளி, அவ்வளவு பொண்ணு, அவ்வளவு வெண்கலம் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சு? எகிப்தியரை கொள்ளடிச்சாங்க. எகிப்தியர்கிட்ட கடைசியா நாங்க போறோம் இருக்கலாம், ஐயோ சாமி நீங்க போனீங்கன்னா போதும்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. வசனம் சொல்லுது எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு சொல்லி. எகிப்தியர்கிட்ட இருந்து வாங்கினதை வச்சுதான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்க. ஆசரிப்பு கூடாரம் நாம. இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய நாம கட்டப்படணும்னா எகிப்தியர்கிட்ட இருந்து நம்ம கொள்ளை அடிச்சாதான் நம்ம சபையா மாற முடியும்.
சரிங்களா? அப்படின்னா என்ன பிரதர் பண்றது? நைட் 10 மணிக்கு மேல தூங்குனதுக்கு அப்புறம் போயிட்டு ஏதாவது திருடணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. எகிப்தியருங்கன்னா இந்த உலகத்தார்கிட்ட இருந்தா நம்ம கொள்ள அடிக்கணும். என்னத்தை கொள்ள அடிக்கணும்? சாந்த குணத்தை, பொறுமைய, விட்டு கொடுக்கறத, மன்னிக்கிறத, இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தா நம்ம கொள்ள அடிக்கணும். எப்படி பிரதர் அவங்க கிட்ட இருந்து கொள்ள அடிக்கிறது? அவன் பீரோவுல ஒளிச்சு வச்சிருப்பாங்க கொஞ்சம் பொறுமை, அந்த பொறுமையை போய் நைட்டு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துடணுமானா அப்படி இல்லைங்க. என்னன்னா அவன் நம்மளை கோபப்படுத்துவான், அதன் அவன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? அவங்க கிட்ட இருந்து பொறுமையை கொள்ளடிக்கிறோம்னா பொறுமையை நம்ம அவன் மூலமா கத்துக்கிறோம். அவன் நமக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருப்பான். இப்ப அவன் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா மன்னிக்கிற குணத்தை அந்த கொடுமை பண்ணவங்க மூலமா நம்ம கத்துக்கிறோம். பாருங்க, இப்படி ஒவ்வொருத்தர் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல சுபாவங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். நல்ல சுபாவத்தை நம்ம வளர்க்கறதுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்களா நமக்கு என்ன பண்றாங்க? இங்க எஸ்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஏகாய் 6 மாசமா என்ன பண்றாருன்னா அழகுபடுத்துறார். அப்ப இந்த சபையை இன்னைக்கு அழகுபடுத்துகிற அந்த ஏகாய் யாருங்கும் போது அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குது. அப்ப பார்க்கணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? எஸ்தரை முடியெல்லாம் ஒழுங்க, இவங்க அடிமையா இருக்கிறவங்க, நல்லா குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? குளிக்க வாய்ப்பு இருந்திருக்காது, முடியெல்லாம் சிக்கு பிடிச்சு போயிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணணும்? நல்லா மீரா சீகக்காய் வச்சு நல்லா குளிக்க வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் குளிக்க வைக்கிறார். வாசிங்க எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்ப வசனம்ங்கிற தண்ணீரை கொண்டு என்ன பண்றாருன்னா குளிக்க வைக்கிறார். சரிங்களா? நல்ல வசனம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்குது. அப்ப அன்னைக்கு எஸ்தர் குளிக்க வைக்கப்பட்டாங்க, இன்னைக்கு சபை வேத வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுது. ரெண்டாவது என்ன பண்ணுவார்னா போட்டுக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையே போட்டு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போனா அவ்வளவுதான், ஏன்னா அவ்வளவு ஸ்மெல் இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்றாருன்னா புது வஸ்திரம் கொடுக்கிறாரு. வாசிங்க ஏசாயா 61:10-11. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்ப பாத்தீங்கன்னா எஸ்தரினுடைய அழகு மாறுது, அப்புறம் டிரெஸ் மாறுது, எல்லாம் அழகுபடுத்த. அதுபோல இன்னைக்கு சபை வகுப்பார் வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால, நீதியின் சால்வையினால மூடப்படுறாங்க. ஏன்னா பிதாவாகிய தேவனை போய் பார்க்கணும்னா நம்ம என்னவாகணும்னா இந்த உலகத்துல நம்ம சுத்திகரிக்கப்படணும். அப்போது நம்ம இன்னைக்கு ஜெபம் கூட, நம்மளுடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா இருக்கும்போதும் அங்கீகரிக்கப்படுது. அதுக்குதான் அவர் தராரு நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம். இதெல்லாம் கொடுக்கும் போதுதான் நம்ம அந்த தகுதி, சபை வகுப்பாருக்குரிய தகுதியை நம்ம என்னவாகிறோம்? அடைகிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்கிறோம் ஏகாய் எஸ்தரை அழகுபடுத்துறாரு. எஸ்தர் சபைக்கு அடையாளம், ஏகாய் பரிசுத்தாவிக்கு அடையாளம். இன்று ஒரு கணவன் தன் மனைவியை நேசிப்பதை ஆடை வாங்கி கொடுப்பதின் மூலம் காட்டு. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறார் அப்படிங்கும் போது என்ன வாங்கி கொடுப்பாருன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறார். அதுபோல இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத எப்படி வெளிப்படுத்துறாருன்னா ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இதையெல்லாம் கொடுத்துதான் நம்மளை என்ன பண்றாருன்னா தம்முடைய அன்பை அங்க காட்டுறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப ராஜாவிடம் செல்றதுக்கு எஸ்தர் என்னவாகணும்னா ஆயத்தமாகணும். வெளிப்படுத்துதல் 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அதாவது மணமகள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆயத்தம் ஆகிற விஷயம் இப்ப நடக்குது. அப்ப இந்த சபை ஆயத்தமாகணும். இந்த ஆயத்தமாகக்கூடிய வாய்ப்பு யூத யுகத்துல யாருக்கும் கொடுக்கப்படல, வரப்போகிற மேசியா யுகத்துல யாருக்கும் கிடையாது. இந்த சுவிசேஷ யுகத்துலதான் இந்த சபை ஆயத்தமாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த காலத்துலதான் சபை மணவாளனுக்கு ஏற்றபடி தன்னை அழகுபடுத்தணும். எப்படியெல்லாம் அழகுபடுத்துறது அப்படின்னு பார்த்தா, எஸ்தரே ஒரு அடிமை பெண்ணு, ஒண்ணுமே இல்லாம வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க? குளிக்க வச்சுட்டாங்க, ட்ரெஸ் கூட கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இல்ல வெள்ளப்பழம் சுகந்த வர்க்கம்லாம் போட்டு குளிப்பாட்டியாச்சு. சரிங்களா? அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? ஒரு பெண்ணை அழகுபடுத்துறதுக்கு மேக்கப்பு அது போட்டாச்சு, அப்புறம் நகைகள். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காதுக்கு கம்மல் கொடுத்திருப்பாரு. அந்த கம்மல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல்.
சரிங்களா? கேட்கிற சத்தியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய தேவனுடைய பார்வையில அழகான கம்மலா ஜொலிக்குமாமா. நம்ம இங்க போடாம இருக்கலாம், இல்ல போட்டிருக்கலாம், இது ஜொலிக்காது, இங்கதான் ஜொலிக்கும். தேவனுடைய பார்வையில அந்த கம்மல் ஜொலிக்கணும் அப்படின்னா நம்ம கேட்கிற சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த காதுல இருக்க கம்மல் எப்படி இருக்குமோ அவருடைய பார்வையில ஜொலிக்கக்கூடியதா இருக்கும். எத்தனை பேருடைய கம்மல் இங்க ஜொலிக்குது? உங்களுக்கும் தேவனுக்கும். சரிங்களா? அதுக்காக நாங்களாம் கம்மல் போடாதவங்க நீங்க உங்களை வச்சிடக்கூடாது. நம்மளும் கூட கம்மல் கூட என்ன ஆகணும்? அவருடைய பார்வையில ஜொலிக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுவாருன்னா வளையல் கொடுப்பாரு. வளையல் எதுன்னா நம்ம கேட்டதின்படி கிரியை நடக்கிறது. சரிங்களா? கைகள்ல நம்ம செய்கிற வேலைகள். சத்தியம் கேட்டுட்டோம், இந்த கைகள்ல நம்ம சத்தியத்துக்கு ஏற்ற காரியங்கள் செய்கிறோமா அப்படிங்கறது அந்த வளையல் குறிக்குது. சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரு, ஆனா அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கழட்டி போட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு நமக்கு அது கொடுக்கப்படுது. அப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மோதிரம் எதை குறிக்குது அப்படின்னா நீதிமொழிகள் 7:3. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். அப்ப எவைகளைங்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை தான் அங்க சொல்ல வந்திருக்கு. நீ என் வார்த்தைகளை காத்து, அது எங்க அந்த வசனம் தானே? என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம பத்திரப்படுத்துறோம் இருதயத்துல, அது நமக்கு என்னவா இருக்கா? மோதிரமா கூட. ஏன்னா அப்படி பார்க்கும் போதெல்லாம் என்ன ஆகும்? அந்த மோதிரம் தெரியும் அப்படின்னா நமக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற அந்த உறவை அங்க குறிக்கிறதா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்லஸ் கொடுக்குறாரு. நெக்லஸ் பாத்தீங்கன்னா கிருபை சத்தியத்தை குறிக்குது. அப்ப கிருபை சத்தியம் கேட்க நம்மளை வைக்குது. அடுத்து சத்தியம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்துது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன பண்றாருன்னா மூக்குத்தி கூட கொடுக்குறாரு. சரிங்களா? முகம் அழகா தெரியறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூக்குத்தியை கூட பயன்படுத்துவாங்க. ஆவிக்குரிய ரீதியில அந்த மூக்குத்தி எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்மளுடைய குணத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப எப்படி ஒரு சாதாரணமா மாம்ச பிரகாரமா ஒரு சரீரத்துக்கு ஒரு சகோதரனுடைய மூக்குத்தி அவங்களுக்கு அழகா தெரியுதோ, அதே போல ஆவிக்குரிய பிரகாரமா நம்மளை அழகுபடுத்துகிறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய குணங்கள் மற்றவர்களுடைய பார்வையில அது அழகா தெரியணுமா. சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் கூட வசனம், அதாவது வாசிங்க நீதிமொழிகள் 11:22 வசனம். மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அப்ப என்ன அப்படின்னா உண்மையாய் நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அந்த மூக்குத்தி, அதாவது நம்ம வெளிப்படுத்துகிற அந்த குண லட்சணங்கள் அநேகருக்கு ஒரு அழகு நிறைஞ்சதா இருக்குமாம். ஒரு சமயம் பன்றியினுடைய குணம் என்னது? சேத்த கலக்குமா? சேத்துலயே தான் இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அதுகிட்ட இருக்கு, மேல பார்க்காது, கீழேயே தான் அதோட பார்க்கும். அதான் பன்றியினுடைய சுபாவம். அப்ப ஒரு சமயம் நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களையே நம்ம மனசை வச்சுட்டு, சரிங்களா, அடுத்து இந்த அசுத்தங்களை குறிச்சே நம்மளுடைய சிந்தைகள், அசுத்தம் தான் உலகமே, அதுலயே நம்முடைய சிந்தை இருந்துட்டா வேதம் சொல்லுது அது எப்படிப்பட்டதாமா? பன்றியுடைய மூக்குல போயிட்டு தங்கத்துல மூக்குத்தி குத்துனா ஏதாவது அதுக்கு அழகு இருக்குமா? தண்ணியே அசிங்கம். அதுல அது மூக்கத்தியே இப்ப என்னவாயி போச்சு? ஒரு அருவருக்க கூடியதா ஆகி போச்சு. அது மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா தேவனுடைய பார்வையில அப்படியும் இருக்குமாமா. ஒரு சமயம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அவ்வளவு அழகா, அதாவது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோங்கிறதுக்கு எது அழகுனா நாம் வெளிப்படுத்துகிற குண லட்சணங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கிறோம் கொலுசு. அப்ப கொலுசு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்தியத்தின்படி நடக்கிறத அங்க குறிக்கிறதா இருக்கு. சரிங்களா? நடந்தாங்கனாலே அவங்க வர்றாங்க அவங்க போறாங்கிறத அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அது போல நம்ம வெளிப்படுத்துகிற அந்த நடக்கைகள், அந்த சத்தியத்தின்படி நடக்கிற நடக்கைகள் அங்க கொலுசுக்கு அடையாளம். 1 பேதுரு 2:12. புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை குறிச்சு சரியான சாட்சி கொடுக்காம இருக்கலாம், தப்பு இல்லை. நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்க நம்மளை குறிச்சு சரியான ஒரு சாட்சி கொடுக்காம இருக்கலாம், அவங்க சத்தியத்துக்குள்ள இல்லாம இருக்கலாம், தவறே இல்லை. ஆனா 1000 வருஷத்துல அவங்க உயிர் தெழுந்து வருவாங்க. 1000 வருஷத்துல அவங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படும். அந்த சத்தியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும் போதும் இப்ப நம்மள சொல்ற மாதிரியே அப்பவும் சொல்லுவாங்களா? இல்ல நிச்சயமா ஒரு வித்தியாசமான சாட்சி சொன்னாங்கன்னா பெஸ்ட். இல்ல அப்ப சத்தியம் கேட்டுட்டு இவ்வளவு சத்தியம் அவங்களும் கேட்டாங்களா
கேட்டுட்டுமா அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சாட்சி அவங்க வெளிப்படுத்திட்டாங்கன்னு வைங்க. அப்ப அது சாரம் இல்லாத உப்பு. சரிங்களா? இப்ப அவங்களுக்கு சத்தியம் தெரியும். அவங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது தான் சரி அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. இப்ப நம்மளுடைய கிரியைகள், அவங்களுடைய பறவைகள் ரொம்ப இதா தெரியும். நம்மள மோசமா பேசுவாங்க. தப்பு இல்ல, எவ்வளவு வேணாலும் பேசட்டும். மனுஷர் உங்களை நிந்தித்து தீமையான காரியத்தை உங்க பேர்ல சொன்னா நீங்கள் பாக்கியவான்கள்னு வசனம் சொல்லிருக்க. ஆனா உயிர்த்தெழுதல் அவங்க சத்தியமெல்லாம் கேட்டு, உதாரணத்துக்கு நம்ம ஒரு உதாரணம் யாருமே இங்க இல்ல, கவர்மெண்ட் ஆபீசருங்க யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்து நம்ம யாருக்கு தெரியாம லஞ்சம் வாங்குறோம்னு வச்சுக்கோம். சரிங்களா? லஞ்சம் கொடுக்கறவனுக்கு அது தப்புன்னு தெரியுமா? தெரியாது. அவன் நல்லாதான் நினைச்சிட்டு லஞ்சம் கொடுப்பான், நம்மளும் லஞ்சம் வாங்கிடுவோம். 1000 வருஷத்துல உயிர் தெழுந்து வரும்போது நம்மளை குறிச்சு யோசிக்கும் போது, இவ்வளவு சத்தியம் கேட்டுட்டு அந்த மனுஷன் லஞ்சம் வாங்கினாரா? அப்ப இந்த மனுஷன் என்ன சத்தியம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு நான் அதை சொல்றேன். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய கிரியைகள் எதுவா இருந்துட்டாலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு அது தப்பு தெரியாது நம்ம செய்யற காரியம். ஆனா உயிர் தெழுந்து வரும்போது அவங்க சத்தியம் கேட்கும் போது அப்ப அவங்க கொடுப்பாங்க பாருங்க நம்மளை பத்தி ஒரு சாட்சியம். இவ்வளவு சத்தியம் கேட்ட இந்த மனுஷன், இவ்வளவு சத்தியம் கேட்ட இந்த சகோதரன், இந்த சகோதரி இவ்வளவு கேவலமா என்கிட்டயே நடந்திருக்காங்களே, அப்ப அந்த சத்தியம் இவங்களுக்குள்ள கிரியை செய்யலன்னு தானே அர்த்தம். ஏன்னா அநேக வேளைகள் நம்ம இந்த சத்தியம் கேட்கிறோம் பாத்தீங்களா, இந்த சத்தியம் கேட்கறவங்களோட ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா அவரும் நம்ம பிரதர், இவங்களும் நம்ம சிஸ்டர், நம்ம இவங்க கிட்ட எப்படித்தான் இருக்கணும், அடக்கி வாசிக்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த பிரதர் போய் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வம்பா போயிடும். இதே 10 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு நம்ம கிறிஸ்தவனேன்னு சரியா தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்ம நடந்துக்கிற முறைகள் அவனுக்கு என்னத்த தெரியும் இல்லைங்களா? நான் பைபிள் படிக்கிறேன்னு தெரியாது, நான் சத்தியம் கேட்கிறேன்னு தெரியாது. அவன்கிட்ட நான் எப்படி வேணாலும் நடக்கலாம். அவன் என்னை பத்தி யாருக்கிட்ட என்ன சொல்ல போறான்? அதுதான் அங்கதான் தேவன் ரொம்ப கவனிக்கிறவரா இருக்கிறார். அப்ப அந்த புறஜாதிகள் மத்தியில எப்படி இருக்கணுமா? நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு இங்க பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கொலுசு நம்முடைய நடக்கையே குறிக்குது. அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட நடக்கிறோம். அப்ப எஸ்தர் அப்படி பாக்குற ராஜா, மூக்குத்தி அழகா இருக்குது, கம்மல் அழகா இருக்குது, அப்புறம் வேற வளையல் அழகழகா இருக்குது, அப்புறம் காரு நெக்லஸ் சூப்பரோ சூப்பர், அப்புறம் மோதிரம் அப்பா நல்லா கிளார் அடிக்குது, கொலுசு அங்க வரும்போது கிளியர்னு அருமையான சவுண்டா கேட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாமே அழகா இருக்குது எஸ்தருக்கு. சரிங்களா? என்னன்னா இந்த சத்தியம் கேட்டு சபை வெளிப்படுத்துகிற அந்த காரியங்கள். சரிங்களா? இப்படிப்பட்டதா இன்னைக்கு இருக்கு. அடுத்து முக்கியமா ஒண்ணு பண்றாரு. என்னது? சென்ட். ஏன்னா ராஜா கிட்ட போகும்போது கொஞ்சம் கமகமன்னு இருக்கணும்ல. சரிங்களா? அடுத்து போடுறாரு சென்ட். அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிற இடத்துல நம்ம வெளிப்படுத்துகிற வாசனை, எப்படிப்பட்ட வாசனை இன்னைக்கு நாம வெளிப்படுத்துறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியன் ஒரு ட்ரெஸ் சென்ட் போடணும். அவரு அந்த ஒரு தூபம் வரைக்கும் அவர் தன்னை இது பண்ணிக்கணும், பூசிக்கணும். அவர் போயிட்டா கூட அந்த இடத்துல என்ன இருக்குமா, அந்த ஸ்மெல் இருக்குமாமா. அதான் அவங்க வெளிப்படுத்துகிற குணலட்சணம், வாழ்க்கை முறை. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்றாரு, தன்னுடைய பசங்களை பார்த்து, என்னுடைய வாசனை இந்த இடத்துல என்ன ஆகிட்டீங்க, கெடுத்து போட்டீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு மத்தவங்க மத்தியில எப்படிப்பட்ட வாசனை வீசுது? பொன நாத்தம் அடிக்குதா, இல்ல நல்ல சுகந்த வாசனை இருக்குதா? சரிங்களா? கெட்டவங்க மத்தியில பொன நாத்தம் இருந்தா தப்பே இல்லை, ஏன்னா நம்ம நல்லா ஜீவிக்கிறோம். அதே நேரத்துல நம்ம போகும்போது வாங்க உட்காருங்க, எதுக்குங்க அந்த ஜோக்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு நம்மளோட சேர்ந்து கதை அடிக்கிறாங்கன்னா அங்க நம்ம என்ன வாசனை வீசுறோம்? துர்நாற்றம் வீசுறோம். அதே நேரத்துல ஐயோ இவங்க வந்துட்டாப்பா, இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது, இவங்க கிட்ட எல்லாம் பேசணும், இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, சரி நம்ம இவங்க போன பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு அந்த வாசனை என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாசனை வீசக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்படி எல்லாம் எஸ்தர் என்னவாகுறாங்க, அங்க அழகுபடுத்தப்படுறாங்க. இங்க ஆவிக்குரிய ரீதியில சத்தியத்தினால, அந்த சத்தியத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு நடக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த வாசனை கூட நம்ம வீசுகிறோம், அழகுபடுத்தப்படுகிறோம் கூட நம்ம பாக்குறோம். இப்ப எஸ்தரை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அழகுபடுத்தினாங்களா, இல்ல அநேகம் பெண்களை கூட்டிகிட்டு வந்து அழகுபடுத்தினாங்களா? அநேகம் பெண்களை கூட்டிகிட்டு வந்து அங்க அழகுபடுத்தினாங்க. அது போல இந்த சத்தியத்துக்குரிய அழைப்பு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ கொடுக்கப்படுறதுல அநேகர் இந்த சத்தியம் கேட்டு வராங்க, அநேகர் உடன்படிக்கை பண்றாங்க, அநேகர் உடன்படிக்கை செஞ்சு வாழ்றதுக்கு தங்களை அர்ப்பணிக்க கூட செய்யறாங்க. சரிங்களா? ஆனா எல்லாருடைய அழகும் ராஜாவை என்னவாகிறதுல கவர்றது இல்ல. சரிங்களா? அப்ப அநேகர் இந்த அழைப்புகளை வந்துட்டாலும் நம்ம அழகு மணவாளனை கவரணும். அவர் பார்க்கும்போது எத்தனையோ பெண்களை நான் பார்த்ததுண்டு, ஆனால் எஸ்தர் உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி, இங்க எத்தனையோ பேர் உடன்படிக்கை பண்ணாங்க, எத்தனையோ பேர் அர்ப்பணிப்புக்குள்ள வந்தாங்க, ஆனா நீங்க ஜீவிக்கிற ஜீவியம் இருக்கே
இது போல ஒரு ஜீவியத்தை நான் வேற யாருக்கிட்டையும் பார்க்கலையே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி நம்மளுடைய ஜீவியம் இருக்கணும்னா நம்முடைய அழகு அது எப்படி இருக்கணும்? வாசிங்க 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அதுக்காக இப்படி எல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல வேதம், சரிங்களா? ஆனா இதுக்கே முழு முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கல்யாணம், அப்ப உடனே அந்த நாள்ல அவங்க புறப்படுறவங்க எப்படிதான் புறப்படுவாங்க? இருக்கிறதுலயே ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு ஏதோ ஒண்ணு போவோம், அப்படி போக மாட்டாங்க. இருக்கிறதுலயே பெஸ்ட் எது எல்லாரும் பார்க்கும்போது மத்த அதுலயும் சகோதரர்கள் அந்த அளவுக்கு நம்ம அவங்க யோசிக்கிறது இல்லை. ஆனா பொதுவாக சகோதரிகளுடைய முழு கவனம் என்னவா தான் இருக்கும்? அவங்களுடைய ட்ரெஸ் மத்தவங்க பார்வையில மத்தவங்களை காட்டிலும் தான் கொஞ்சம் எப்படி இருந்துடணும், கொஞ்சம் அழகா இருந்துடணும். அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பலகீனம்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு இருக்குது, அதனால அவங்க அதை பண்றாங்க, சரிங்களா? இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பெண்களுக்குள்ள அது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா மத்தவங்க பாக்குறாங்க, எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க. இப்ப பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சோடையா இருந்துடக்கூடாது, நம்ம எந்த விதத்திலையும் மத்தவங்களுக்கு குறைச்சல் இல்லை அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா அவங்கள எதைத்தான் பாக்குறாங்க? நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்களை தான் பாக்குறாங்க, சரிங்களா? அதனால அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்துறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதை நீங்க பண்ணுங்க, தப்பு இல்ல, ஆனா அதே முக்கியம்னு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. இதை விட மேலான அழகு ஒண்ணு இருக்கு, இதை விட மேலான ஒரு அலங்காரம் ஒண்ணு இருக்கு, இதை விட மேலான ஒரு மேக்கப் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அது என்ன அப்படிங்கறதுதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்ப அழியாத அலங்காரம்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் பட்டு சில 10,000 15,000 கொடுத்து வாங்கிட்டு போனாலும் பஸ்ல போய் உட்காந்து அங்க இருக்கிற ஒரு சின்ன கம்பி லைட்டா மாட்டி ஒரு 4-5 நூலை பிடிச்சி இழுத்துருச்சுன்னு வைங்க, என்னவாகி போச்சு? அதுக்கப்புறம் அந்த சேலையே நாஸ்தி. அது என்னவாகும்? அதனுடைய அழகு அழிஞ்சு போயிடும், சரிங்களா? என்னதான் கிரீம், என்னென்ன கிரீம் சொல்லுங்க, இப்ப சொல்ல மாட்டீங்க, அவங்க தான் சொல்றாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர், அப்புறம் பாஸ்லின், அப்புறம் வீக்கோட்டர் மாதிரி, அப்புறம் பான்ஸ் இல்ல, அதாவது ஒண்ணு அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா முகத்தை கழுவுறதுக்கு, அதாவது போடுறதுக்கு முன்னாடி ஒரு கழுவல் இருக்கு, சரிங்களா? அத ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் கழுவி அதற்கப்புறம் அதெல்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு கிரீம் தடவி அதுக்கு மேல இன்னொரு கிரீம் தடவி என்னதான் தடவிட்டு நம்ம போயிட்டு கீழே இறங்கினாலும் மேட்டுப்பாளையம் போன உடனே எல்லாம் என்னத காணாம போயிடுது. எங்க போச்சு அந்த அழகு? நீலகிரியில இருக்கிறவருக்கு ஏதோ கொஞ்சம் காப்பாத்திக்கலாம், ஆனா மேட்டுப்பாளையம் போன உடனே அசு புசுன்னு இருக்கிறதுல ஆட்டிக்கிட்டு பார்த்தாலும் லைட்டா இங்க இருந்து ஆரம்பிக்கும், என்னதுங்க அப்படியே 2 கோடு போட்டுச்சுன்னா எல்லாமே என்னவாயிடும், க்ளோஸ் ஆயிடும். அதனால சொல்றது அழிவுள்ள அலங்கரிப்பு இது, அழியாத அலங்கரிப்பு ஒண்ணு இருக்குது. அது என்னது வாசிங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அப்ப அநேகர் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டாலும், அநேகர் இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாலும் எல்லாருடைய அழகும் ராஜாவுக்கு அழகா தெரியாது. யாருடைய அழகு ரொம்ப அழகா தெரியும்னா அவர் பாப்பாரு அந்த இருதயம். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு அப்படின்னா அவர் அதிகமா எதைத்தான் பாப்பாரு, முகத்தை தான் பாப்பாரு. முகத்தை பார்த்து நிறத்தை பார்த்து தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இது நமக்கு இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணா இல்லைன்னா இந்த சகோதரனை நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி முகத்தை பார்த்து இந்த காரியங்களை பார்த்து தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா தேவனே சொல்லிட்டார் மனிதனும் அதான் பார்ப்பான், வேற வழி இல்லை. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு அவ்வளவுதான் அவனால முடியும். ஆனா இந்த மணவாளன் அப்படி பாக்குறவர் இல்ல, வெளி தோற்றத்தை பார்த்து மயங்குகிறவர் இல்ல. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி குடும்பத்துக்கு வந்தா லட்சுமி மாதிரி இருக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஒரே மாசம் தாங்க பத்திரகாளி ஆயிட்டான், சரிங்களா? என்ன ஆச்சு? அந்த அழகு காணாம போயிடுச்சு, சரிங்களா? பாக்குறதுக்கு என்னமோ சாந்த குணமா தான் தெரியுது, ஸ்ரீதேவி மாதிரிதான் தெரியுது, ஆனா உள்ள போனதான் அது என்னவா இருக்குது, சரிங்களா, தேவியா இருக்குது. என்ன காரணம்? வெளியில உள்ள காரியங்களை தான் நம்ம பார்க்க முடியும், அதுக்கு தகுந்த தீர்ப்பு தான் நம்ம செய்ய முடியும். ஆனா அந்த மணவாளன் அப்படி பார்த்து ஏமாறுகிறவர் அல்ல. அவர் முழுக்க முழுக்க இருதயத்தை பாக்குறாரு, குணத்தை பாக்குறாரு, கொஞ்சம் சத்தியம் கொடுக்கிறாரு, அந்த சத்தியத்துக்கு ஏற்ற குண வளர்ச்சி பாக்குறாரு. இன்னும் கொஞ்சம் சத்தியம் கொடுக்கிறார், அந்த சத்தியத்துக்கு ஏற்ற குண வளர்ச்சி பாக்குறார். இன்னும் கொஞ்சம் சத்தியம் கொடுக்கிறார், அந்த சத்தியத்துக்கு ஏற்ற குண வளர்ச்சி பாக்குறாரு.
பாக்குறாரு. அநேகம் பெண்கள் இருந்தாலும் எஸ்தருடைய அழகு தான் அவரை கவர்ந்துச்சு. அதே போல இன்னைக்கு அநேகர் இந்த அழைப்புக்குள்ள வந்தாலும் எல்லாரும் அந்த சபை வாய்ப்புக்கு என்ன பண்ணிட முடியாது, போக முடியாது. தேவன் என் இருதயத்தை பாக்குறாரு, தேவன் என் சிந்தைய பாக்குறாரு. யாருமே பார்க்காத, என் கூட நெருக்கமா இருக்கவங்க கூட பார்க்காத அந்த சிந்தைய தேவன் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற அந்த பயம், அந்த நடுக்கம், அந்த உணர்வு யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்குதோ அவங்கதான் தேவனுடைய பார்வையில என்னவா தெரிவாங்கன்னா அங்க அழகா இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயம், வஸ்தி அகற்றப்படுகிறார், எஸ்தர் ராஜாத்தி ஆக்கப்படுகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துச்சு இந்த சபை வாய்ப்பு, அவங்க அதை இழந்துட்டாங்க. புறஜாதிகளான நமக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம், புதுசா ஒரு வில்லன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுறாரு. அஹ்ஹஹான்னு. யாருங்க அவரு? ஆமான். அப்ப ஆமான் யாருக்கு அடையாளமா இருப்பாரு? வில்லனாலே யாருதான் நமக்கு? சாத்தான் தானே. சரிங்களா? அப்ப ஆமான் சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறாரு. யூதர்கள் யாருக்கு அடையாளமா இருப்பாங்க? யூதர்களை கொன்னு தீர்த்தரணும் அப்படிங்கிறது தான் ஆமானுடைய முழு நோக்கமா இருக்கு. இந்த முழு உலக ஜனங்களுக்கு யார் அடையாளமா இருக்கிறான்னா இந்த யூதர்கள் அடையாளமா இருக்காரு. அப்ப இன்னைக்கு சாத்தான் ஆதாம கீழ்ப்படியாமக்கி கொண்டு போனதின் மூலம் முழு மனுக்குலத்தையும் மரணத்துக்கு கொண்டு போறதை பாக்குறோம். யூதர்கள் எல்லாரையும் கொண்டு தீர்த்தரணும். அதே போல சாத்தானுடைய எண்ணம் முழு மனுக்குலத்தையும் மரணத்துக்கு கொண்டு போயிடணும். இதுதான் அவருடைய ஒரு எண்ணமா கூட இருக்குது. அப்ப யூதர்கள் என்னத்த போய் எதிர்பார்க்கிறாங்கன்னா, எப்ப எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாவை பார்த்து நமக்காக பேசுவாங்க, நமக்கு விடுதலை கிடைக்கும். மொர்தெகாய் சொல்லிட்டாரு, எஸ்தர் கிட்ட சொல்லிட்டேன், எஸ்தர் போய் பேச போறாங்க, எஸ்தருக்காக நீங்க எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, எஸ்தர் ராஜா கிட்ட பேசி எப்படியாவது நமக்கு விடுதலை கிடைச்சிரும். அப்ப யூதர்கள் எதிர்பார்க்கிறாங்க எஸ்தர் எப்ப ராஜா கிட்ட போவாங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் பொருள் என்னது? யூதர்கள் முழு மனுக்குலம், எஸ்தர் சபை, ராஜா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இப்ப இந்த முழு மனுக்குலமும் எதிர்பார்க்கிறாங்க எப்ப இந்த சபை வாய்ப்பு முடியும். அவங்களுக்கு சபைங்கிறது தெரியாது, ஆனா அவங்க ஒரு கலியுகமா என்ன யுகத்தை எதிர்பார்க்கிறாங்க? இது கலியுகமா இன்னைக்கு இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிறது கலியுகம், ஆனா ஒரு நல்ல காலம் வரும்னு அவங்க கூட எதிர்பார்க்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா தெரியாது, ஆனா அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஒரு நல்ல காலம் நமக்கு வராதா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அதன் மூலமா அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, சீக்கிரம் சபையாகி தொலைஞ்சி போய் சேருங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும். அதான் பிரதர் சொல்லுவாங்க, நாய் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னா கூட அது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுதான், சீக்கிரம் சபையாகி தொலை, சீக்கிரம் குண லட்சணத்துக்குள்ள எல்லாம் வளர்ந்து சீக்கிரம் போ, இந்த பூமியிலேயே இருந்துகிட்டு இருக்காதங்கதான் நாய் நம்மளை பார்த்து. பிச்சைக்காரன் நம்ம கிட்ட வந்து ஐயா சாமி நானா இன்னும் நான் பிச்சைக்காரன் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், நீ சபை வாய்ப்பு அடைஞ்ச நான் இந்த பூமிக்கு ராஜாவா ஆயிடுவேன், சீக்கிரம் சபை வாய்ப்பாட நான் பாரு உங்ககிட்ட தர்மம் கேட்க வேண்டியதா இருக்குது. அவங்க நம்மளை எச்சரிக்கிறாங்க. இப்படி பூமியால் நடக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, சீக்கிரம் இந்த சபை ஓட்டத்தை ஓடி முடிச்சு அந்த வாய்ப்புக்கு போங்க, இந்த பூமிக்கு ஆசீர்வாத காலம் வரட்டும். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் சபை வெளிப்படணும், அதாவது முழுமை அடைஞ்சு அவங்க ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு சிருஷ்டி இந்த முழு மனுக்குலமும் மிகுந்த ஆவலோட காத்துக்கிட்டு இருக்க. அந்த நல்ல காலம் எப்ப நமக்கு வரும், அந்த நல்ல காலம் எப்ப வந்து சேரும், இன்னைக்கு முழு மனுக்குலமும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். எஸ்தருக்காக யூதர்கள் ஜெபிச்சாங்க, இன்னைக்கு முழு மனுக்குலமும் அந்த நல்ல நாளுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் யூதர்களுக்காக உயிரை கொடுத்தாவது நான் ராஜாவை சந்திக்கிறேன்னு முடிவெடுத்தாங்க. நான் போக கூடாது, ஆனா நான் போனேன்னா செத்தேன், ஆனாலும் பரவாயில்ல என் உயிரை கொடுத்தாவது நான் என்ன பண்றேன். அந்த வசனம் நீங்க வாசிருங்க, எஸ்தர் 4:16 இல்ல 15 வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். நான் செத்தாலும் சாகுறேன், என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல, நான் ராஜா கிட்ட போய் உங்களுக்கு என்ன பண்ணி தரேன், மீட்பு வாங்கி தரேன், நான் செத்துட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒரு முடிவு எடுத்தாங்க எஸ்தர். இது நமக்கு என்ன அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலக மீட்புக்காக சபை கூட இந்த முடிவு எடுக்கணும். நம்ம இனி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை வாழணும், எல்லாரும் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழணும், இப்படி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா தேவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஜீவனை விடணும், இந்த முழு உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்.
நம்ம செத்தாதான் அந்த முழு உலகத்துக்கு ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம சாகிறதுக்கு நம்மள என்ன பண்ணணும்? தயாரிக்கணும். அதனாலதான் இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெடி பண்ணாரு. யாருங்க அவரு? சாகிறதுக்கு ஆசைப்பட்டார். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்புறம் வாசிங்க பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணணும்னா ஒரு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும். இப்படியா இன்னைக்கு சபை வகுப்பார் நாம முடிவெடுக்கணும். நான் இந்த உலகத்துல வாழ்றதே இந்த உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த உலகத்துல நான் ஒரு பலியாக கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். இப்படி ஒரு முடிவு நாம இங்க எடுக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்த்தோம்னா ஆமான் கொல்லப்படுறாரு. ஆமான் மொர்தெகாயை கொல்ல ஏற்பாடு செஞ்ச அந்த மரத்துல அவர் என்ன வாங்குறாருன்னா கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தம்முடைய மரணத்தினால் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா அழிச்சிட்டாரு. குழியை தோண்டினவன் அந்த குழியிலேயே விழுந்துட்டான். சரிங்களா? என்னத்த செய்யணும்னு நினைச்சாரோ அது அவருக்கே என்னவாயிடுச்சுன்னா வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆமான் மூலமாக யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அனைவருக்கும் இப்ப என்னவாயிடுச்சுன்னா விடுதலை கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்ப இந்த முழு மனுக்குலத்துக்கும் 1000 வருடத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல விடுதலை கிடைச்சிடும். ஆமான் தான் கொலை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த சாத்தான் மூலமா தான் முழு மனுக்குலமும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. சாத்தான் கட்டப்பட்டுட்டாலே போதும், முழு மனுக்குலத்துக்கு அந்த விடுதலை அங்க கிடைச்சிரும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப மேக்சிமம் எல்லா கதாபாத்திரங்களையும் பார்த்துட்டோமா? யாராவது மிச்சம் இருக்காங்களா? தூக்கு மரம், அதுதான் மரணம். அது மரணத்துக்கு அடையாளம். அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய மரணத்தினால இயேசு கிறிஸ்து கொன்னுட்டார். சரிங்களா? சரி, என்னன்னா அன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 127 நாடுகள் அரசாட்சி செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு அந்த இந்து தேசம்னு எதுக்கு நம்ம சொல்றோம்னா இந்தியாவுடைய பேர் கூட என்னவா இருக்குது? புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்குது. அப்படின்னா தேவன் இந்தியா மேலையும் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாரு. இந்திய தேசம் கூட என்னன்னு இப்ப சீனாவோட பேர்லாம் வரலையே, இல்லைங்களா? பாகிஸ்தான் பேர் வரலையே. இந்தியா ஒரு பேர் நமக்கு ஒரு பெருமை, அவ்வளவுதான். இந்தியாவுடைய பேர் வேதத்துல பதிவாகி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை, அவ்வளவுதான். அதான் இதனுடைய சிறப்புன்னு நம்ம சொல்ல வந்தோம். அப்புறம் மொர்தெகாய், அதான் நீங்க கேட்பீங்களான்னு நான் பார்த்தேன். சரிங்களா? எல்லாரையும் நம்ம சொல்லியாச்சு. எஸ்தர் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். அகாசுவேர் ராஜா யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அடுத்து எஸ்தர் யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். வஸ்தி யாருக்கு அடையாளம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம். ஆமான் யாருக்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளம். ஏகாய் யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அப்புறம் வேற யார் கதாபாத்திரங்கள்? மொர்தெகாய் மட்டும்தான் இருக்கிறார். மொர்தெகாய் யாருக்கு அடையாளம்? மொர்தெகாய் எஸ்தரை பாதுகாத்தாரு. சரிங்களா? ஆமான் இருந்த வீடு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. யாரா இருக்கும்? எஸ்தரை பாதுகாத்தவர் இந்த மொர்தெகாய். எஸ்தர் அந்த அளவுக்கு உயர்றதுக்கு காரணம் இந்த மொர்தெகாய் இல்லையே, நம்ம தான் அகாசுவேர் ராஜப்பா. அப்புறம் மொர்தெகாயா எஸ்தரை கல்யாணம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து அது மேட்சே ஆகாம போயிடுமே. பரவாயில்லையே, முற்பிதாக்களுக்கு அடையாளம். சரிங்களா? அப்ப ஆமான எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன பண்ணிக்கல, அவரு பணிந்து கொள்ளவே இல்லை மொர்தெகாய். அப்ப இந்த முற்பிதாக்கள் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள். யோசேப்புக்கு ஒரு விதமான சோதனைகள் வந்துச்சு போர்த்திபர் மனைவி மூலமா. உறுதியா என்னன்னாரு தேவனுக்காக. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்து நேகோ, இல்லைங்களா? அங்க தானியல் புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம். சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்து நேகோ தீயில போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க வேணா அந்த வசனம் வாசிங்க. தானியேல் 3 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இவங்க காமிச்சிட்டாங்க என்ன ஒரு காரியம்? விசுவாசம். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, விடுவிக்காமல் போனாலும் இது என்னது? ராஜா நீங்க, சரிங்களா, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் இந்த எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இது என்னது? விசுவாசம். அவங்க தேவன் மேல வச்சுட்ட விசுவாசம். விடுவிக்காம போயிட்டாலும் இது என்னது? அவிசுவாசமா? இது பூரண விசுவாசம். சரிங்களா? என்ன அப்படின்னா, விடுவிக்காம போனாலும் சரி, நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். இதான் பூரண விசுவாசம். இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட நிறைய காரியங்கள் கேட்கிறோம்.
அதுல நிறைய காரியங்கள் நடக்கும். அது தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம். ஒரு சில காரியங்கள் நடக்காம போயிடும், உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. அது விசுவாசத்தினுடைய அடுத்தபடி தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தினுடைய அடுத்த வளர்ச்சியை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அது என்னன்னா பூரண விசுவாசம். என் பிள்ளை என்ன நான் செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி, என் மேல இருக்கிற நம்பிக்கையை கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் விடமாட்டான். அந்த ஒரு விசுவாசம் தான் பூரண விசுவாசம். அதான் அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க மாட்டோம், தைரியமா நின்னாங்க. சிங்க கெபிக்குள்ள தானியலை போடுறதுக்கு நான் தயார், நீ போட்டா போட்டுவோ, ஜெபத்தை மட்டும் நான் என் வாழ்க்கையில விடவே மாட்டேன். என் வாழ்க்கையில விடுறதே நான் எதைத்தான், இன்னைக்கு இருக்க தானியல். சரிங்களா, நாளைக்கு புறப்படணும், காலையில நேரத்துல போகணும், சீக்கிரம் வேலை ஆகணும்னா வந்து பாத்துக்குவோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில விடுற காரியம் இதுதான். இன்னைக்கு இருக்கிற தானியெல்லாம் அப்படி. அன்னைக்கு இருக்கிற தானியல் உயிரே போனாலும் நான் எதை விட மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன் அப்படிங்கறதான் அன்னைக்கு இருந்த தானியலுடைய. பாருங்க, அந்த அளவுக்கு அடிபணியல அவங்க. மொர்தெகாய் முற்பிதாக்களுக்கு அங்க அடையாளமா, விசுவாச வீரர்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அன்னைக்கு எஸ்தருக்கு துணை மொர்தெகாய் தான். இன்னைக்கு நாம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு யார் நமக்கு துணையா இருக்கானா? முற்பிதாக்கள் தான் துணையா இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நமக்கு துணையா இருக்கிறாங்க. இப்படி நாங்க இருந்தோம் தெரியுமா, நீ கொஞ்சம் இரு. தானியல் சொல்லுவாரு, சிங்க வாய் கிட்ட போனேன் தெரியுமா, ஆனா நான் என் உறுதியில தயிர் கொஞ்சமாச்சும் செபி. சரிங்களா, தானியல் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பூரண விசுவாசம்னா என்ன? விசுவாசிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். பூரண விசுவாசத்துல நாங்க இருந்தோம், அவங்க இன்னைக்கு நமக்கு உதவி செய்யறாங்க பூரண விசுவாசத்துல வாழ்றதுக்கு. யோசேப்பு 4 செவத்துக்குள்ள எப்படி என் கற்பை காப்பாத்திக்கிட்டேன், அவர் நமக்கு உதவி செய்யறாரு. நோவா, எல்லாரும் எனக்கு கேவலமா பேசினாலும் ஆண்டவர் மேல வச்ச அந்த உறுதியை நான் விடலையே, என் குடும்பத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சாட்சியா இருந்தேனே, அவர் தன்னை நிரூபிக்கிறாரு. இப்படி எல்லா வகையிலையும் எல்லாரும் என்னதான் ஆண்டவர் கூட இருந்தாலும் நானும் குடும்பஸ்தன் தான் ஒருத்தர் நிரூபிச்சார். யாருங்க அவர்? ஏற்கனவே நிறைய தடவை சொல்லு. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பம் ஆயிட்டா, குடும்பம் குட்டிங்கெல்லாம் ஆயிட்டா என்னால ஆவிக்குரிய ஜீவன் அதிகமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர், முன்னெல்லாம் நல்லா இருந்தேன், குழந்தை பிறந்த பின்னாடி கொஞ்சம் டல் ஆயிட்டேன் பிரதர் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, ஆனா என்னதான் குடும்பம் பிள்ளைகள் இருந்தாலும் தேவனுடைய உறவு ஒரு துளி கூட விடாம ஒரு மனுஷன் இருந்தார். யாருங்க அவரு? ஏனோக். அவர் குடும்பஸ்தன் தான், ஆனா தேவனோட சஞ்சரிக்கிறத அவர் சாகுற வரைக்கும் விடவே இல்லை. அவர் எப்படி செத்தாருன்னே நமக்கு தெரியல, ஆனா செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா நிச்சயமா இந்த மாம்ச சரீரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எங்க போக முடியாது. அது இந்த பூமியில வாழ்றதுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம். இந்த ரத்தம், இந்த எலும்பு, நரம்பு, தசையெல்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்காக உண்டாக்கப்பட்டது. இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பரலோகத்துல போயிட்டு என்ன பண்ண முடியாது, ஜீவிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, தேவையும் இல்லை. அதனால ஏனோக்கு நிச்சயமா அவருடைய மாம்ச சரீரம் இந்த பூமியில போயிருக்கும், ஆவிக்குரிய சரீரமும் பரலோகம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாம ஒருத்தர் என்ன ஆக முடியாது. ஆமா, காணாம போயிட்டாருன்னு தான் இருக்குது. மற்றபடி அவர் பரலோகம் போனாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சான்றுகள் இல்ல, பரலோகம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அதனால ஒரு சமயம் முற்பிதாக்கள் எல்லாம் 1000 வருட யுகம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வைப்பார் தேவன். இயேசு கிறிஸ்துவ எல்லாம் அறிஞ்சு அது கடைசி, அது நம்ம இப்ப அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆனா முற்பிதாக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், பரலோகம் போகக்கூடிய வாய்ப்பு. அது எப்ப இருக்கும்னா 1000 வருடம் கண்ணுக்கு தெரிகிற பாகம் எல்லாம் முடியணும். இந்த முழு உலகத்துல இருக்கவங்க எல்லாரையும் ஆதாமா ஆக்கிடணும். அப்படி ஆக்கி முடிச்சாருன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அங்க இருக்கும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், மொர்தெகாய் முற்பிதாக்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. ஆமானுடைய வீடு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆமான் யாரு? சாத்தான். வீடு எது? உலகம். ஆமான் தான் இந்த வீட்டுக்கு அதிகாரியா இருக்கிறாரு. இந்த வீட்டினுடைய பொறுப்பு மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த முழு உலகத்தை முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. அவங்க இந்த முழு மனுக்குலத்தை என்ன பண்ண போறாங்கன்னா விசாரிக்க போறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும்
சீயோன் பரலோகம், பரலோகத்திலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேம் முற்பிதாக்கள் இருக்கிற இடம், சரிங்களா? அங்க இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். சபை மூலமா முற்பிதாக்களுக்கு வரும். முற்பிதாக்களுக்கு இருந்து முழு மனுக்குலத்துக்கும் என்னவாகும்னா சத்தியம் அங்க போகும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல தெரிஞ்சு கொண்ட காரியங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த புத்தகம் நம்ம பார்த்ததனுடைய முக்கிய நோக்கம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா வச்சிருக்கிறாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, எஸ்தர் ராஜா கிட்ட போறதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாங்க. அதே போல நாம இன்னைக்கு நம்மளுடைய ராஜா கிட்ட போறதுக்கு நம்மள என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்தணும், அழகுபடுத்தணும். ஏகாய் ரெடியா இருக்கிறாரு அழகுபடுத்த. எஸ்தர் நீங்க வந்தீங்கன்னா போதும், நான் மேக்கப் பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேங்கிறாரு. கொஞ்சம் இரும், எனக்கு வேறு வேலைகள் இருக்கிறது, அப்புறம் வந்து மேக்கப் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எனக்கு வேற ஒரு மேக்கப் இருக்குது, அதை நான் முடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா ஏகாயாலேயே என்ன பண்ண முடியாது? ஒன்னும் பண்ண முடியாது. அவர் நினைச்சா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏகாய் ரெடியா தான் இருக்கிறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, அழகுபடுத்துறதுக்கு, மோதிரம் போட்டு விடுறதுக்கு, வஸ்திரம் போட்டு விடுறதுக்கு, எல்லாம் அழகுபடுத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா எஸ்தர் என்னவாகணும்? அதுக்கு தன்னை வந்து தகுதியாக்கணும், தன்னை அர்ப்பணிக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சரிங்களா? கடைசி வரைக்கும் நின்னுட்டாரு மோர்தேகாய். கழுத்துக்கு கத்தி, நாளைக்கு நீ முடிஞ்ச இல்ல இப்பவே நீ முடிய போற. ஒரு சமயம் மோர்தேகாய் இருக்கும் போது ஆமான் வந்து மோர்தேகாய்க்காக வாங்க போறாருன்னு வச்சுக்குவோம், அந்த ஆர்டர் வாங்க போறதுக்கு போறாருன்னு வச்சுக்குவோம். படி ஏறுவாரு, மோர்தேகாய் எங்க பக்கத்துல அப்படி உட்கார்ந்து இருப்பாரு. இப்பயாவது கட்டச்சி சாஞ்சடா உனக்கு வணங்குறியான்னு பாப்போம் அப்படின்னா கூட மோர்தேகாய் எப்படிதான் இருந்திருப்பாரு? அப்படியே இருடி வர்றேன், இப்ப வர்றேன், இப்ப போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வேலை உன்னை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அந்த அளவுக்கு கூட அவர் பொங்கி இருப்பாரு. ஆனா தலை சாய்க்கவே இல்லையே. உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்ன வணங்கி ஒரு உயிர் எனக்கு தேவையே இல்லை, நான் தேவனுக்காக தான் நம்ம பாக்குறோம். விடுவிக்காமல் போனாலும் நீ ஒன்ன நாங்க பணிஞ்சிக்க மாட்டோம். சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அங்க நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், தன்னை முழுவதுமா அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்தர் தாழ்த்திட்டாங்க. சரிங்களா? மோர்தேகாய் கூட தன்னை தாழ்த்திட்டார். அதனால தேவன் எல்லாத்துக்கும் மேல அவங்களை என்ன பண்ணிட்டாருன்னா உயர்த்திட்டாரு அப்படின்னு கூட பாக்குறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப நம்முடைய தலைக்கு தேவன் அவர் தன்னை முழுக்க தாழ்த்திட்டாரு, மிகப்பெரிய கனத்தை கொடுத்துட்டாரு. அப்ப இன்னைக்கு நமக்கும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கனத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம் தாழ்மை. சரிங்களா? அதை அல்லாமல் நம்ம கிட்ட வேற எண்ணத்தை கேட்கிறார். வசனம் நமக்கு மீகாவுல சொல்லப்படும். சரிங்களா? தாழ்மை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். அப்ப நம்ம கனம் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம தாழ்மையா இருக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதோட நம்ம முடிக்கிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா இதனுடைய கதாசிரியர் பிதாவாகிய தேவன். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இதனுடைய டைரக்டர் கூட யாருன்னா அவர் கூட பிதாவாகிய தேவன் தான். ஆனா ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல அந்த டைரக்டர் என்ன பண்ண மாட்டாரு? நடிக்க மாட்டார். ஆனா படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க என்னமா படம் பண்ணிட்டாரியா, சூப்பரா பண்ணிருக்கிறாரு யான்னு அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா புகழ்வாங்க. அது போல பிதாவாகிய தேவன் இதுல எங்கேயாவது வராரா? எங்கேயுமே வரல. ஆனா அவர் முழுக்க நிறைஞ்சி அவருடைய செயல்பாடுகள் முழுக்க இதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது போல தேவன் கூட என்ன ஆகிறார்னா இங்க புகழப்படுகிறார். அவருடைய திட்டம், தெய்வீக திட்டம் இந்த முழுக்க இந்த எஸ்தர் புஸ்தகத்துல மறைஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மள தேவன் வச்சிருக்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கறத உணர்ந்து அதை நம்ம சரி செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாய் ஓட தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.